ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த 2 நல்ல விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒண்ணு இந்தியால நடந்துச்சு. அடுத்த நல்ல விஷயம் வந்து இப்போ அமெரிக்கால நடந்திருக்கு. இந்த 2 நல்ல விஷயமும் நமக்கும் நல்லது, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால அத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ரெப்போ ரேட்ட கட் பண்ணாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட்ட கட் பண்ணாங்க. ஸோ 5.50ல இருந்து 5.25ஆ இப்போ வந்து ரெப்போ ரேட் இருக்கு. இதனால என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லோன் வாங்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய பெனிஃபிட்டா அமையும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,00,000 ஒருத்தர் ஹவுசிங் லோன் வாங்குறாரு அப்படின்னா, அவர் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல கிட்டத்தட்ட 9,00,000க்கு மேல சேவ் ஆகும் அப்படின்லாம் நிறைய கால்குலேஷன் நான் பார்த்தேன். ஸோ ரூ. 50,00,000 ஒருத்தர் ஹவுசிங் லோன் எடுக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்றாருன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்ல ரூ. 9,00,000 மேல குறையுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மைனரா நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஓகேவா? 25 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது. அந்த 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்ட ஆர்பிஐ பண்ணும்பொழுது, ரெப்போ ரேட்ட கம்மி பண்ணும்பொழுது, எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்ட இந்தியால அது குடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவுல ஃபெட் ரிசர்வ் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 3.75ல இருந்து இப்போ 3.50வா குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அமெரிக்காவிலையும் ஹோம் லோன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்னா, இந்த மாரி ரேட் கட் பண்ணும்போது எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அகைன் அந்த பணம் எங்கே போகுது? டாக்ஸ் வழியா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஓகேவா? அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் 2.9ஆ இருந்தது. இப்போ 3 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டா. ஸோ ஃபர்தரா வந்து இந்த இன்ஃப்ளேஷன கட் பண்றதுக்கான முயற்சிகள் தான் இது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நெறைய நெறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அகைன் இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ளேஷன் வேற வேற மாரி ஒர்க் ஆகும். அர்பன் இன்ஃப்ளேஷன் வேற, ரூரல் இன்ஃப்ளேஷன் வேற. அது வித்தியாசம் வந்து நமக்கு பிராக்டிகலா நமக்கே தெரியும். அதனால அந்த டேட்டாவ நீங்க மறந்துருங்க. அமெரிக்காவிலும் இதே மாரி தான் அது ஒர்க் ஆகும். அதனால அந்த டேட்டாவே நம்ம மறந்துடலாம். இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பூம் ஆகுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய அமெரிக்காவும் கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியாவும் கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட் ரிசர்வ் ரேட்ட கட் பண்ணி இருக்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இன்ட்ரெஸ்ட் குறையும்னா ஆர்வம் குறையும். அப்போ அதனுடைய ரேட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தரா கம்மியாகும். பிளஸ் அங்க இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் எத நோக்கி போகும்னா, ஷேர் மார்க்கெட்ட நோக்கி வரும். இன்னொரு பக்கம் வந்து கோல்ட நோக்கியும் போகும். ஓகேவா? அப்ப கோல்டு மறுபடியும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில்வரும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஓவராலா மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே சென்டிமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும். ஸோ ஆர்பிஐயோட ரேட் கட்னால ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய பூம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸும் சில ஸ்டாக்ஸ்ல வந்து நல்லா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா எஃப்ஐஎஸ் உடைய கவனம் எங்க போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ராஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில போயிருக்கு. அந்த கம்பெனில 10.72% இருந்த அவங்களுடைய ஸ்டேக் வந்து இப்போ 13.68%ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா எஃப்ஐஎஸ் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்னால ஹோம் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது இல்லையா? இப்படி இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும்போது 2 விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடெல்லாம் வாங்குவாங்க. அந்த அந்த பிசினஸ் அதாவது லெண்டிங் பிசினஸ் நல்லா குரோ ஆகும். எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஹோம் லோன் செக்ஷன்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல பிசினஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரியால்டி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல. இப்போ நிறைய கம்பெனி நான் சொல்றேன். இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இது இன்னும் ஒரு பூஸ்ட்ட குடுக்கும். ஏன்னா கடந்த ஒரு 14 மந்த்ஸாவே ரியல் எஸ்டேட் பெருசா இல்ல. பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு பிசினஸ் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த ஆர்பிஐயோட ரேட் கட் அப்படிங்கிறது அதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகுது. அப்படி பிசினஸ் சப்போர்ட் பண்ணும்பொழுது, இந்த ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ள நாமளும் வரணும் அப்படின்ட்டு எஃப்ஐஎஸும் ஃபர்தரா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இந்த ஆனந்த் ராஜ்ல அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறத நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவங்களுடைய ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனந்த் ராஜ் லிமிடெட பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஐடி பார்க்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. எஸ்இஎஸ் பண்றாங்க. நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. டெல்லி, ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், என்சிஆர் ரீஜியன்ல இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங் மட்டும் இல்லாம அப்பார்ட்மெண்ட்டும் நிறைய கட்டுறாங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங்கும் இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல, டெல்லிக்குள்ளேயும் டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. டெல்லியுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே 83.43 ஏக்கர் லேண்ட் இருக்குதாம் இவங்களுக்கு. ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு லேண்ட் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இவங்க லேண்டை வாங்கி செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
அது வந்து ஒரு பெரிய பேக்கப்பாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. இந்த விஷயத்தை எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப கீனாக நோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதில் டக்குன்னு ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறதுலேயும் இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ 28 மெகாவாட் கெப்பாசிட்டி டேட்டா சென்டர் ஆல்ரெடி இவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய லக்ஸரி ஹோம்ஸ், எஸ்டேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டாக இருக்குது. அதனால இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கு. டெல்லி என்சிஆர் ரீஜியனில் மட்டுமே இந்த கம்பெனி வந்து 320 ஏக்கர் பிரைம் டெட் ஃப்ரீ லேண்டை வச்சிருக்காங்களாம். முக்கியமான விஷயம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாமல் இருக்கிற ஒரு கம்பெனி இது. அடுத்து இப்போ வந்து ஹரியானா மாநிலத்தில் எஸ்டேட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆனால் அதன் மூலமாக 750 கோடிக்கு மேலே ரெவன்யூ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த கம்பெனியுடைய ரிசல்ட்டை பார்ப்போம். Q2ல பார்த்தீங்கன்னா 631 கோடி ரெவன்யூ அண்ட் 168 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், மார்ஜின் 27% இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து 138 கோடி, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபண்டமெண்டல் பார்த்தோன்னா 18,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக் பி ரேஷியோ 36 இந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 33 இருக்குது. அண்ட் ROCE 11க்கு மேலே இருக்குது. ROE 10க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.13 இருக்குது. 500 கோடிக்கு மேலே கடன் வச்சிருக்காங்க. பட் அந்த கடன் வந்து பெரிய ஒரு மேட்ரு கிடையாது. ரிசர்வ்ஸ் 4331 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 19 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஸோ 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 948 வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 366 வரைக்கும் இறங்கியிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 500 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னு நம்ம வரும்பொழுது இதுக்கு பியர் காம்படிட்டராக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் குளோபல் இருக்காங்க, டிஎல்எஃப் இருக்கிறாங்க, பிரிகேட் என்டர்பிரைசஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லோதா டெவலப்பர்ஸ், பிரிஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், சோபா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீனிக்ஸ் மில்ஸ், ஓப்ராய் ரியாலிட்டி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணியாலும் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.